ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கிளாஸில் டிக்டாக் கிளிப் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். இதுக்கான பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்டாக் கிளிப், குன்னன் ஸ்டோன்ஸ், க்ளூ பென், B7000 க்ளூ. ஸோ இந்த 4 ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிக்டாக் கிளிப் மேக் பண்ண போகிறோம். வாங்க குவிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். டிக்டாக் பேஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு டிக்டாக் பேஸோட கார்னரில் நீங்கள் B7000 க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற குன்னன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஒன்றா பொறுமையாக ஸ்டிக் பண்ணுங்கள். ஃப்ளவர் டிசைன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால நான் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes கேப் விட்டுருங்க. கிளிப் கம்ப்ளீட்டடாக ட்ரை ஆயிரும். ஸோ நான் இந்த மாதிரி கிளிப் மேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 minutes நான் விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் சைட் நான் கிளிப் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளே அந்த சைடில் இருக்கிற கிளிப் ட்ரை ஆயிரும். ஸோ திருப்பி இதே டிசைன் நெக்ஸ்ட் சைடும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த சைடும் நீங்கள் கிளிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2 சைடுமே ஃப்ரீயாக விட்டுருங்க. அது கம்ப்ளீட்டடாக ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஷீட்லேருந்து கிளிப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கடைசியாக நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டன் ரவுண்ட் குன்னன் ஸ்டோன் யூஸ் பண்ணி நான் கிளிப்போட கிளிப்பில் இருக்கிற ஃப்ளவர் சென்டரில் நான் ரவுண்ட் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன். ஒட்டிட்டு ஒரு 5 minutes நான் விட்டுட்டோன்னா நம்ம கிளிப் கம்ப்ளீட்டடாக ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கான பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் நான் வீடியோட பிகினிங்கில் தந்திருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரீயாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்டட்னா வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க.